ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், SEBI ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், CNBC, TV18. ட்ரெண்ட் இன்னைக்கு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 126% இயர் ஆன் இயர் ஃபார் திஸ் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 56% இயர் ஆன் இயர் ஃபார் திஸ் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் இன்றைக்கி 52 வீக் ஹையை எட்டியிருக்கு. இன்றைக்கி 1.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,355 தொட்டிருக்கு இன்றைக்கி ஷேர். நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் 14% அப்பர் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 7,136 பர் ஷேர். ABB இந்தியா ஆல்ரெடி லாஸ்ட் வீக் Q1 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. மோதிலால் ஆஸ்வால் அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் 19% அப்பர் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 9,500 பர் ஷேர். டாடா பவர் க்ரோத் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 50% ஆஃப் ரெவென்யூ அவங்க அச்சீவ் பண்ணுவாங்களாம். கன்சியூமர் ஃபோக்கஸ்டு பிஸ்னஸில் மட்டும் 50% க்ரோத் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வித்தின் த இயர் 2030க்குள்ளே. மெயினாக அவங்க என்னென்ன கான்சென்ட் பண்ணுறாங்கன்னா, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், க்ரீன் ஹைட்ரஜன், ரூஃப்டாப் சோலார் எக்ஸ்பேன்ஷன், ரினியூவபிள் எனர்ஜி, இதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ரூஃப்டாப் சோலாரில் இப்போ அவங்கக்கிட்ட 1 lakh இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 3 to 4 இயர்ஸில் 20 to 25 lakhஸாக நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மார்க்கெட் ஷேர் 25% மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி க்ரோத் பிளானில் இப்போ அவங்கக்கிட்ட 15 GW ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இன்னும் another 15 GW அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த 5 GW நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக கன்சூமர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் 50% ரெவன்யூவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்தின் த இயர் 2030. ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி லிஸ்டான 2வது நாள் இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அவங்க போர்ட் மீட்டிங் அண்ட் தென் Q1 ரிசல்ட் எல்லாம் August 14, 2024 நடக்க போது. அன்றைக்கி Q1 ரிசல்ட்டும் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் 3,669 crore இன் ITCயில் ஜூலை மந்த் பை பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஃபண்டை செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.95 crore ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. எதில் உள்ளதுன்னா HDFC பேங்க்ஸோட ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 4,763 crore. ஸோ ITCயை பை பண்ணியிருக்காங்க, HDFCயை பேங்க்கை செல் பண்ணியிருக்காங்க குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட். சுஸ்லான் எனர்ஜி இது வரைக்கும் 3 monthஸில் 100% ரேலி ஆகிருக்கு. 14 year ஹையை எட்டியிருக்கு இன்றைக்கி. FIIs அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 19.5%லேருந்து 21.53% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் குவார்ட்டர் முடிவில். மியூச்சுவல் ஃபண்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.8%லேருந்து 3.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ரேலி இவங்களை ஓவர்பாட் ஜோனுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ சம் கன்சாலிடேஷன் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி நடந்ததுன்னா பை ஆன் டிப்பில் நீங்கள் வாங்கலாம். எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம். நியர் டு 50 லெவலில் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அந்த நேரத்தில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வோல்டாஸ் இன்றைக்கி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 9.4% இன்றைக்கி மண்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 47% அவங்க ரெவன்யூ சொல்லியிருக்காங்க ஃபார் திஸ் ஜூன் குவார்ட்டர் அண்ட் 58% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் ஜூன் குவார்ட்டர். அண்ட் தென் 45% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர். மார்ஜின் 5.5%லேருந்து 8.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 129% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 அனலிஸ்ட் கவரேஜ் பண்ணது, வோல்டாஸ் கவரேஜ் பண்ணதில்
17 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 13 ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் 10 செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் தட் ரேலி அப் டு 35% இன் ஷார்ட் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சொன்னது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ், சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் சொல்லியிருக்காங்க. HDFC செக்யூரிட்டிஸ் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2650 per ஷேர். கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் 4900 per ஷேர். ரெண்டுக்குமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 10,600 to 10,800. சுப்ரியா லைஃப் சயின்ஸ் டார்கெட் 500 to 550. NBCC டார்கெட் 247 to 250. சொன்னது சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங். NBCC 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரும் ஹைதராபாத் அண்ட் ஜான்சிலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 720 crore சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் $15 பில்லியன் சைனாலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க இந்த ஏப்ரல் ஜூன் குவார்ட்டரில். ஏன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆஃப் எக்கனாமிக் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சில கம்பெனிஸ் அவங்களோட எக்ஸ்போஷரை குறைச்சிருக்காங்க. அண்ட் தென் ஷிஃப்ட் டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், ரேபிட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் இன் சைனா. சன் டிவி நெட்வொர்க் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீக் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 10% இறங்கியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னு காரணம் சொல்லியிருக்காங்க. சன் டிவி 3 மாதமாக 35% ரேலியை பார்த்துட்டு இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. கொட்டக் வந்து 6லேருந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டை 830 per ஷேராக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டை 1075 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாக்ஸ்பின் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 83% ரெவன்யூ க்ரோத் ஃபார் திஸ் குவார்ட்டர் when compared to லாஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. அதேமாரி நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 63.5 crore லாஸில் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த வருஷம் 48 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. எபிடா பார்த்திங்கன்னா 136.1 crore சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 31.3 crore தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எபிடாவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 21.3% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 6 அனலிஸ்டில் 5 வந்து ஐநாக்ஸ் விண்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 229 தான் அதோட ஹையஸ்ட் டார்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டெக். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இதோட முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.